இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாம் 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு ப்ளஸ்ஸு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டாச்சு. அப்போ இதை வச்சு எல்லாருடைய மார்க்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மார்க்ஸை வச்சு நாம் இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸு எவ்வளோ வரலாம் ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த யூடியூப்பில் ஒரு போல் ஒன்று வச்சுருந்தேன். அதாவது டிஎன் செட் எக்ஸாம் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப்டர் ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்னவாக இருக்கும், உங்களுடைய மார்க்ஸ் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போல் வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், அதாவது இந்த 106 to 120 அது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க். இது வந்துட்டு பாஸ் மார்க் தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த 106 to 120 வந்துட்டு பாஸ் மார்க்கு. இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த ஓட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 120 to 130 18%, அடுத்து 130 to 140 பார்த்தீங்கன்னா 18%. அப்போ அதிகமாக இருக்கக்கூடியது இந்த 140 to 150 ரேஞ்சில் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எதனால் இந்த 140 to 150 அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பேப்பர் 1ல் டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். இப்போ 150 into 2 எவ்வளோ வரணும், இந்த 300 மார்க்ஸ் வரணும். இப்போ 300 மார்க்ஸ் தான் நம்ம இப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸை சொல்ல போகிறோம். 300 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆகலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த 50 into 200 100 into 200 டோட்டலாக 300 மார்க்ஸ். இந்த செட் எக்ஸாம் டோட்டலாக 300 மார்க்ஸு. இப்போ இந்த பேப்பர் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பேப்பர் 1 ஆல் கேண்டிடேட் ஸ்கோர் 40 மார்க்ஸ். மினிமமாக எல்லாருமே கேட்டது வரைக்கும் எல்லாருமே 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதாவது 20 கொஸ்டின்ஸ். அப்போ 20 கொஸ்டின்ஸு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட எல்லா கேண்டிடேட்ஸுமே ஆன்சர் பண்ணிட்டாங்க, 40 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லாருமே. சரி, இப்போ அடுத்தபடியாக பேப்பர் 2 ஆல் கேண்டிடேட் ஸ்கோர் 100 மார்க்ஸ். மினிமமாக, அதாவது மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அந்த 100 கொஸ்டின்ஸில் மினிமமாக எல்லாருமே 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ 50 into 2 எவ்வளோ வந்துடும், 100 மார்க்ஸ். ஸோ அதனால தான் என்ன போட்டிருக்கேன், இதில் 100 மார்க்ஸ் மினிமம் போட்டிருக்கேன். மினிமம் என்ன, மேக்ஸிமம் எல்லா கேண்டிடேட்ஸும் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போ இங்கே ஒரு 40 மார்க்ஸ் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 மார்க்ஸ் கிடச்சாச்சு. சரிங்களா? அப்போது நான் மினிமமாக என்ன சொன்னேன், 50 கொஸ்டின்ஸ் சொன்னேன். ஸோ அதுலேயும் நீங்கள் கட் பண்ணால் 40 கொஸ்டின்ஸ் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அப்போ மினிமமாக எல்லாருமே 100 கொஸ்டின்ஸுக்கு 40 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ 40 to 50 கொஸ்டின்ஸ், அதாவது ஆவரேஜ் தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுறாங்க. அதாவது 40 to 50 வரைக்கும் எல்லாருமே ஆவரேஜாக ஆன்சர் பண்ணுறதுனால இதில் பாருங்கள், 40 to 50 MCQ, 40னா 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க, 50னா 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம பேப்பர் 1ல் எவ்வளோ பார்த்தோம், 40 மார்க்ஸ் வந்து எல்லாருமே ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 40 மார்க்ஸை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த 80 கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 80 + 40 எவ்வளோ வந்துடும், அப்போ இந்த 120. சரிங்களா? 120 மினிமமாக எல்லாருமே வாங்கிடுறாங்க. அப்போ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ வருது பாருங்கள், 100 மார்க்ஸ். அப்போ 100 + 40 எவ்வளோ வந்துடும், அப்போ 140 வந்துடுது இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் 90 போட்டு, இப்போ வந்து 80 + 40 போட்டுமா, இப்போ அதே போல் நீங்கள் இந்த 90 + 40 போட்டுங்க. ஸோ 90 + 40 எவ்வளோ வந்துடும், அப்போ 130 மார்க்ஸ் வந்துடும். அப்போ அதனால் மினிமமாக நீங்கள் வச்சாலே ஒரு 45 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ வந்துடலாம், 130 மார்க்ஸ் வந்துடலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டில் அந்த அனாலிசிஸ் பார்த்தோம் பாருங்கள்.
இந்த 130 to 40, அதே போல் 140 to 150, அதில் தான் நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்க இருக்கிறாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்போ 140 மேலே தான் போகுது. இப்போ பாருங்கள், இதில் 90 + 40 மினிமமாக 90 + 40 எல்லாருமே வாங்கிடுறாங்க. அப்போ அதுக்கு மேலே தான் போகுது. அதாவது 45 போடுங்களேன். நீங்கள் வந்துட்டு 45னா எவ்வளோ, இந்த 45 கொஸ்டின் 90 வந்துடும். அப்போ எவ்வளோ போடும், 50 கொஸ்டின்ஸ் போடுங்க. 50னா வந்துட்டு 100 மார்க்ஸ். அப்போ 100 + 40 140 மார்க்ஸ். அப்போ 140 மார்க்ஸ் வந்துட்டு ஆவரேஜாக அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இருப்பாங்க, 130 to 140 ஆவரேஜாக நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஆவரேஜாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ அடுத்தது வாங்க. அப்போ பாருங்கள், பேப்பர் 1ல் 40 மார்க்ஸு, பேப்பர் 2ல் 80 மார்க்ஸு மினிமமாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. அதாவது இந்த 40 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் அவங்க 80 மார்க்ஸ் எடுப்பாங்க. சரி, இப்போ நாம் இதை வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளே வந்துடலாம். அப்போ ஜென்ரல் டேன், இப்போ ஜென்ரல் டேன் பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இந்த 100 கொஸ்டின்ஸில் அதாவது மினிமமாக எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, 40 to 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடுறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 65 100 கொஸ்டினுக்கு 65 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க ஜென்ரல் டேனில். அதுபோல் 65 to 75 இதுதான் கட் ஆஃபு. இதுக்கு மேலே நிறைய பேர் இருக்கலாம். அதாவது 75 கொஸ்டின்ஸ் இல்லை 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மினிமமாக என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா, சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து என்ன பண்ணிவிடலாம், 60 கூட போட்டுக்கிடலாம். சரிங்களா, இதில் வந்து 60 to இந்த 75 60 to 75 போட்டுக்கிடலாம். சரி, அப்போ 60 to 75 போட்டாச்சுன்னா எவ்வளோ வந்துடும், அப்போ இதில் வந்து 120 இல்லையா, அப்போ இது வந்து 120 வந்துடும். அப்போ இங்கே வந்து 150, அது பிரச்சனை இல்லை. இப்போ 120 + 40ன்னா 160 மார்க். சரிங்களா, அப்போ 160ங்கிறது மினிமம் தான் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் என்ன தான் போகும், மேக்ஸிமம் வந்து 170 to 190 இந்த கட் ஆஃப் மார்க் இந்த ஜென்ரல் டேன். ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் குறையுது அப்படின்னாச்சுன்னா இந்த 160 அண்ட் அபோவ், 160க்கு மேலே தான் இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும். அதாவது 160 to 190, இல்லைன்னா இந்த 170 அபோவ் தான் இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் ஜென்ரல் டேன். சரிங்களா, அப்போது இந்த 170க்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கிடுங்க. அதாவது 170க்கு மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் சோன். ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு 170 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 160 அப்படின்னாச்சுன்னா அது கொஞ்சம் சேஃபர் சோன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 170 தொட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா யூஆர் இன் சேஃபர் சோன். இது வந்து ஜென்ரல் டேன். அப்போ ஜென்ரல் டேன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அப்போ 160 to 170 இந்த ரேஞ்ச் மினிமம். அப்போ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 அபோவ், இல்லை 170க்கு மேலே இருந்தீங்கன்னா சேஃபர் சோனில் இருக்கீங்க, குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரி. இப்போ அடுத்தபடியாக இந்த ரிசர்வ்ட் கேட்டகரியில் பாருங்கள். ஸோ ரிசர்வ்ட் கேட்டகரியிலையும் எல்லாருமே இந்த பேப்பர் 1ல் மினிமம் மார்க்ஸ் வந்துட்டு 40 எடுத்துட்டாங்க. மினிமம் மார்க்ஸு 40 எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மினிமமாக 45 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க 100 கொஸ்டின்ஸில். அப்போ 100 to இந்த 64 கொஸ்டின்ஸ் வந்து மினிமமாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து 65 வரைக்கும் போடுறது இல்லையா, அங்கே வந்து என்ன போடுறேன், 65 கொஸ்டின், 65னா 130 இதில் வரும், 65னா 130 மார்க்ஸ் வரும். இங்கே நான் 64 போட்டுக்கிறேன். அப்போ 45லேருந்து 64 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ 45 கொஸ்டின்ஸ் கரெக்ட்னா அவங்களுக்கு வந்து 90 மார்க்ஸ் கிடைக்கும். 64னா அவங்களுக்கு வந்து 128 மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த 40 கூட இந்த 90 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 40 + 90 130 மார்க்ஸ். அதே போல் 40 + 128 இந்த 168 மார்க்ஸ். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ரிசர்வ்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலாம். அப்போ இந்த ரிசர்வ் கேட்டகரிக்கு இந்த குவாலிஃபை ஆகக்கூடிய மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 130 to 168 இதுதான் ரிசர்வ் கேட்டகரி. அப்போ 130 அபோவ் எடுத்தீங்கன்னா இது வந்து சேஃபர் சோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 140க்கு மேலே போயிட்டீங்கன்னா யூஆர் இன் எ சேஃபர் சோன். ரிசர்வ் கேட்டகரியில் சேஃபர் சோனில் இருக்கீங்க, ஈஸியாக செட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். சரிங்களா, அப்போ இதுதான் இந்த ஜென்ரல் டேனுக்கும் ரிசர்வ் கேட்டகரிக்குமான கட் ஆஃப் மார்க்ஸ்.
அப்போ நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.